வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே வந்து 3 வீடியோ பார்த்திருக்கோம். சரி, அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல மார்ச் 2023ல கேட்ட ஷிஃப்ட்ல உள்ள ரீசனிங் தான் பார்க்க போறோம். சரியா, கொஸ்டின் குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். அது எப்படின்னு பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் இந்த ஷிஃப்ட்ல கேட்ட மார்ச் 2023ல கேட்டது பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லிப்பேன். அது எப்படின்னு பார்க்கலாம். In a certain code language, PIT is written as 15, ZTHOU is written as 18. What is the code for NCHEE in that code language? ஓகேவா? PIETY 15 எழுதியிருக்கோம், ZTHOU 18 எழுதியிருக்கோம். இந்த ரெண்டும் என்ன ஃபார்மேட்ன்றதை கண்டுபிடிச்சு அதே லாஜிக் யூஸ் பண்ணி NCHEE என்னன்றது கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னொன்னுக்கும் லெட்டர் போடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ P இருக்கா, P அப்படின்னா 16 இல்லையா, I அப்படின்னா 9, E னா 5, T னா 20, Y னா 25. ஓகே, இது ஃபுல்லா ஆட் பண்ணா கண்டிப்பா ஒரு பெரிய நம்பரா வரும், 15 வராது. ஆனாலும் நம்ம ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த நம்பருக்கும் 15க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறத ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 16 + 9 னா 25 வரும், 25 + 5 30, 30 + 20 50, 50 + 25 75. டோட்டலா இப்ப இது எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 75 கிடைக்குது. இது ஃபுல்லா சம் பண்ணா 75. இந்த 75 தான் என்னவா இருக்கு, 15ஆ மாறி இருக்கு. 15ஆ மாறி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 75 எப்போ 15ஆ மாறும், டிவைடட் பை 5 பண்ணோம் அப்படின்னா 15ஆ மாறும். ஓகேவா? அப்ப அதே மாதிரி இதுக்கு பார்க்கலாமா. ZTHO, Z அப்படின்னா 26, T னா 20, H னா 8, O னா 15, U னா 21. இப்ப இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். 26 + 20 அப்படின்னா 46 வரும், 46 + 8 அப்படின்னா 52 வரும். கரெக்டா? 52. அப்புறம் இங்க 15 + 21 அப்படின்னா 36 வரும். 52 + 36 னா 88 வருது. கரெக்டா? 88 5 டேபிள் போகாது, திருப்பி ஒருக்க கூட ஆட் பண்ணிடலாமா. Z26, T20, H8, O15 + 21, Uக்கு 20. ஓகேவா? 26 + 20 னா 46, அப்புறம் 15 + 21 அப்படின்னா 36, அது போக ஒரு 8. 46 + 8 + 36, 46 + 8 னா 54 வரும். 54 + 36 னா 0, 90 வருது. ஓகேவா? அடிஷன்ல ஏதோ தப்பு இருக்கும், 90. ஓகேவா? 90 என்னவா மாறி இருக்குன்னு பாருங்க, 18ஆ மாறி இருக்கு. அது டிவைடட் பை 5 பண்ணி பாருங்க. 90 டிவைடட் பை 5 பண்ணா 18 கரெக்ட். அப்போ இதோட பேட்டர்ன் என்னவா இருக்குன்னா, இங்க சம் பண்ணணும், டிவைடட் பை 5 பண்ணணும். இதுதான் நம்மளோட லாஜிக். இப்படி பண்ணும்போது ரெண்டுக்குமே 15 18ங்கிறது வருது. இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி NCHEE கண்டுபிடிக்கப்படும். பார்க்கலாமா. N க்கு 14, C க்கு 3, H க்கு 8, E க்கு 5, மறுபடியும் 5. 5 + 5 10, 10 + 14 னா 24 வருது. 24 + 8 அப்படின்னா 32, 32 + 3 35, 35 டிவைடட் பை 5 அப்படின்னா 7 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? இந்த கொஸ்டின் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பீங்க, கரெக்டா போட்டிருந்தீங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா. இப்போ இந்த ஷிஃப்ட் பார்க்கலாம். மார்ச் 2023ல கேட்ட ஷிஃப்ட் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a gathering, 7 members A, B, C, D, E, F and G are sitting in a row facing north. 7 பேர் இருக்காங்க, நார்த் பார்த்திருக்காங்க. இந்த 7 பேர் யாருன்றதும் போட்டிருக்காங்க. ஒரு பாருங்க, only 2 people sit to the left of E. E ஓட லெஃப்ட்ல 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. F sits to the immediate right of E. E ஓட லெஃப்ட்ல ரைட்ல F இருக்குன்னு சொல்றாங்க. C sits to the immediate left of B. B ஓட லெஃப்ட்ல C இருக்கிறாங்க. D is not sitting at the extreme end of the row. D வந்து லெஃப்ட் ஹேண்ட்லயும் இல்ல, ரைட் ஹேண்ட்லயும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. G sits at the extreme left end of the row. லெஃப்ட்ல G இருக்கிறாங்க, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Neither A nor D is an immediate neighbor of the person placed exactly in the middle of the row. இந்த மிடில்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பக்கத்துல ஏயும் இருக்காது, டியும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நிறைய கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, ரைட் ஹேண்ட்ல யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா. மொத்தம் 7 பேர்னு சொல்லிட்டாங்களா, அதனால 7 லைன் வரைஞ்சலாம். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, only 2 people sit to the left of E. E ஓட லெஃப்ட்ல வந்து 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப E இங்க போட்டாதான் E ஓட லெஃப்ட்ல 2 பேர் இருப்பாங்க. வேற எங்கேயா போட்டா 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி ஆயிடும். சோ E ஓட பொசிஷன் இது ஒண்ணும் தான் பாசிபிள், அதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, F sits to the immediate right of E. E ஓட ரைட்ல வந்து F ண்டாங்க, அப்ப E ஓட ரைட்ல F போட்டுரும். ஓகே, வேற என்ன பாயிண்ட் இருக்கு, C sits to the immediate left of B. C வந்து B ஓட லெஃப்ட்ங்கறாங்க, ஆனா நமக்கு B எங்கன்னே தெரியாது, அதனால கண்டிப்பா C போட முடியாது. சோ இந்த பாயிண்ட இப்போதைக்கு நம்ம விட்டுறலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, D is not sitting at the extreme end of the row. D வந்து எண்ட்ல இருக்காதுன்றது சொல்லிட்டாங்க. சோ இந்த இடத்துல D வராது, இந்த இடத்துலயும் D வராது. ஓகே, அப்படி பார்த்தாலும் நமக்கு 3 சான்ஸ் இருக்கு, மத்த 3 இடத்துல வர வாய்ப்பு இருக்கு. எங்கன்னு தெரியாதனால இப்போதைக்கு அந்த பாயிண்டையும் விட்டுறலாம்.
அடுத்தது பாருங்க, G sits at the extreme left end of the row. G வந்து left endல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? G இங்கன்றது கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாருங்க வேற என்ன பாயிண்ட் இருக்கு? Neither A nor D is an immediate neighbor of the person placed exactly in the middle of the row. மிடில்ல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல Aயும் வராது Dயும் வராது. ஃபர்ஸ்ட் மிடில்ல இருக்கிறவங்க யாருன்னு பாருங்க, F தான் மிடில்ல இருக்கிறவங்க. Fக்கு முன்னாடி பின்னாடி 3 பேர் இருப்பாங்க. இந்த Fக்கு பக்கத்துல Aயும் வராது Dயும் வராதுன்ட்டாங்க. இந்த சைடு E போட்டுட்டோம். ரைட் சைடு மட்டும் தான் எம்டியா இருக்கு. அந்த இடத்துல Aயும் வராது Dயும் வராது. சரியா? நீ வேற என்ன இருக்கு? வேற என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளவுதான், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இங்க விட்டு வச்சது C sits to the immediate left of B அப்படிங்கிறது தான். அப்போ எங்க சியோ, சிக்கு அப்புறம் பி வந்திருக்கும். பியோட லெஃப்ட்ல சி. ஓகேவா? அப்போ ஒரு விஷயம் என்ன தெரியும், இங்க சியும் பியும் வராது. ஏன்னா இந்த இடத்துல சியும் பியும் பக்கத்துல பக்கத்துலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்கே சியும் வராது பியும் வராதுன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ சிபி இந்த 3 இடத்துல தான் வரும். ஃபர்ஸ்ட் ரெண்ட்ல வரலாம், இல்ல லாஸ்ட் ரெண்ட்ல வந்திருக்கலாம். ஓகேவா? 2 பாசிபிள் இருக்கு. இப்ப இந்த 2 பாசிபிளையும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஜி இருக்கு, அப்புறம் பிளாங்க், அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் எஃப், ஒரு 3 பிளாங்க் இருக்கு. இந்த 3 பிளாங்க்ல சிபிக்கு வந்து 2 சான்ஸ். ஒன்னு சிபி இங்க வரலாம், இல்ல சிபி இங்க வரலாம். ஏன்னா பக்கத்துல பக்கத்துல வரணும்னு சொல்லிட்டோம். சோ இது ஒரு பாசிபிள், இது ஒரு பாசிபிள். 2 பாசிபிள் நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல இன்னும் 2 பிளாங்க் தான் இருக்கு. ஏ ஒரு இடத்துல வரணும், டி ஒரு இடத்துல வரணும். ஆனா இங்க டி இல்லன்னு சொல்லிட்டாங்க. சோ பேலன்ஸ் இருக்க ஏ இங்க வரும், டி இங்க வரும். ஃபர்ஸ்ட் பாசிபிள் போட்டாச்சு. இதே செகண்ட் பாசிபிள்ல பாருங்க, 2 பிளாங்க் இருக்கு. ஒரு இடத்துல ஏ, ஒரு இடத்துல டி. கரெக்டா? ஆனா இந்த இடத்துல ஏயும் வராது டியும் வராது. ஏற்கனவே பார்த்தோம்ல, ஏ டி ரெண்டுமே எஃப்க்கு பக்கத்துல, மிடிலுக்கு பக்கத்துல ஏயும் வராது டியும் வராதுன்னு பார்த்துட்டோம். அப்போ இப்படி ஒரு பாசிபிள் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப செகண்ட் பாசிபிள் அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாசிபிள் தான் நமக்கு கரெக்ட். ஓகே, செகண்ட் பாசிபிள் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சா எது எங்க இருக்குன்னு. இப்போ நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? person who sits at the extreme end of the row. எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. இங்க ஏ இருக்காங்க, ஜி இருக்காங்க. இதுல நமக்கு கேக்குறது எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட். ஓகே, ரைட் எண்ட்னா ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஏங்கிறது ஆப்ஷன் 4. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? ஒவ்வொரு क्वेश्चनமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இப்போ செகண்ட் क्वेश्चन பாருங்க. In a row of certain students, Asha is sitting at 532 from the right and 462 from the left hand. Find out the total number of persons in the row. இந்த மாதிரி क्वेश्चनக்கு ஒரே ஒரு பர்சனை கொடுத்துட்டு அந்த பர்சனோட லெஃப்ட் ரைட் ரெண்டும் கொடுத்து டோட்டல் கேட்டாங்கன்னா ஃபார்முலா மாதிரி படிச்சாலும் ஓகே தான். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு -1 பண்ணோம். ஆனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஆஷாவை நம்ம லெஃப்ட்ல இருந்தும் கவுண்ட் பண்றோம், ரைட்ல இருந்தும் கவுண்ட் பண்றோம். 2 தடவை ரிப்பீட் ஆயிடுறாங்க, 2 தடவை கவுண்ட் ஆயிடுறாங்க ஒரே பர்சன். அதனால நம்ம -1 பண்ணுவோம். அப்போ ரைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கவுண்ட் 532, லெஃப்ட்ல இருந்து பார்த்தா 462. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 994ன்னு வரும். ஆனா 2 தடவை உங்களுக்கு கவுண்ட் பண்ணிப்போம் லெஃப்ட்லயும் ரைட்லயும். அதனால -1 பண்றோம். 993 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். இப்போ செகண்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் क्वेश्चन பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான், அரேஞ்ச்மெண்ட் क्वेश्चन தான், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சௌமியா கிரண் 2 பேரா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பாத்துக்கோங்க. சௌமியா is 17 from the left end and 13 to the right of Kiran, who is 37th from the right end அப்படின்னு கொடுத்திருக்காங்க. If all of them are facing north, find out the total number of students in the row. லெஃப்ட்ல இருந்து சௌமியா 17வது இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அதே சௌமியா வந்து அவ்வளவுதான், அவ்வளவு கொடுத்துட்டு and 13th to the right of Kiran. சௌமியா கிரண்ல இருந்து பார்க்கும்போது 13ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரண் ஹூ அப்படிங்கிறது கிரணை குறிக்குது. அந்த கிரண் வந்து ரைட்ல இருந்து பார்க்கும்போது 37th பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சம்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 17 13 இது ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணிடணும். இது 37 ஆட் பண்ணும். ஓகேவா? ஆன்சர் என்ன ஆயிடும்? 17 - 13 4, 4 + 37 அப்படின்னா 41. 2 தடவை ரிப்பீட் கவுண்டிங் இருக்கிறனால இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணா ஆன்சர் 40. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி சம் கேக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரே பர்சன் கொடுத்து கேட்டாங்க இல்லையா, இல்ல இங்க 2 பர்சன் வராங்க அப்படின்னா இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஒர்க்க கவுண்ட் ஆகும், ரைட் ஒர்க்க கவுண்ட் ஆகும். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம சப்ராக்ட் பண்ணிடும். இங்க லெஃப்ட் எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 17, ரைட் எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 37. அது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ராவா ரைட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்ப எக்ஸ்ட்ராவா இருக்கிறத சப்ராக்ட் பண்ணி விட்டுருங்க. இல்ல ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் தான் வரும், அது போக இருக்கிறத சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆனா லாஸ்டா நம்ம என்ன பண்ணணும், -1 பண்ணோம். ஏன்னா அதே பர்சன் ரிப்பீட் ஆகுறாங்க அப்படின்றதுனால -1 பண்ணும். பண்ணும்போது ஆன்சர் 40 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. In a certain code language, block is written as elect and flank is written as ilgnt. How will while be written in that language? ஓகேவா? block அப்படிங்கறத electன்னு எழுதுறோம், flank அப்படிங்கறத ilgntன்னு எழுதுறோம். அப்போ அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணா while என்னன்னு எழுதுவோம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கத நம்ம நம்பரா மாத்திடலாம், ஈஸியா இருக்கும். block அப்படின்னா 2, B க்கு 2, L க்கு 12, O க்கு 15, C க்கு 3, K க்கு 11.
இதே இங்க எலெக்ட் பாத்தீங்கன்னா க்கு 5 வரும், எல்லுக்கு 12 வரும், யூக்கு 21 வரும், சிக்கு 3 வரும், டிக்கு 20 வரும். ஓகேவா? இல்ல ரெண்டு நம்பர் அப்படியே வந்திருக்கு, 3 3 வந்திருக்கு, 12 12 வந்திருக்கு. இதே 2 வந்து 5 மாறி இருக்கு, அதாவது +3 பண்ணிருக்காங்க. இந்த 12 12 வருதுன்னா +0 பண்ணிருப்பாங்க. 15 21 ஆகுது அப்படின்னா +6 பண்ணிருப்பாங்க. 3 3 ஆகுதுன்னா +0, 11 20 ஆகுது அப்படின்னா +9. ஓகேவா? இப்போ 3 0 6 0 9 இந்த பேட்டர்ன் தான் அடுத்ததும் வருதான்றதை செக் பண்ணிடலாமா? இது பாருங்க, ஃபிளாங்க்ல +3 பண்ணணும், எல்லுக்கு 0, ஏக்கு 6, என்னுக்கு மறுபடியும் 0, கேக்கு 9. கரெக்டா? அப்போ f +3 பண்ணா என்ன வரும்? fங்கிறது 6, 6 +3 9, 9க்கு i கரெக்டா இருக்கு. அப்புறம் எல்லுன்னே போட்டிருக்காங்க, கரெக்டா. ஏக்கு +6 பண்ணணும், ஏல இருந்து +6 அப்படின்னா 1ல இருந்து +6 7, 7க்கு g கரெக்டா இருக்கு. என்னன்னே போட்டிருக்காங்க, ஏன்னா +0. அப்புறம் கேல இருந்து +9, கேங்கிறது 11, 11 + 9 20 கரெக்டா. அப்ப இதுதான் பேட்டர்ன். ஓகே, இதே பேட்டர்னை ஒயிலுக்கு ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் w கூட +3 பண்றோம். wங்கிறது 23, 23 + 3 அப்படின்னா 26, z வரும். z வச்சிருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஓகே, இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். அப்புறம் செகண்ட் லெட்டர் அப்படியே வரணும் இல்லையா, ஹச்னு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? இது நம்ம இவ்வளவு மெனக்கடணும்னு கூட தேவையில்ல. இதுல செகண்ட் லெட்டர் எல் கரெக்டா. அதே மாதிரி இங்க செகண்ட் லெட்டர் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் லெட்டர் மட்டும் ரிப்பீட் ஆகுறது பார்த்தாலே ரெண்டு ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஹச் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின் பாருங்க. ஒரு பெரிய ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதுல எங்கெல்லாம் ஸ்டார் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனை போட்டு, எந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் போட்டா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி வரும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 181 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே போலாம். சரியா? 181 டிவைடட் பை 7 into 9. இவ்வளோ ஃபில் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இது கேன்சல் ஆக போறது இல்ல. கரெக்டா? ஏன்னா 7 181 கேன்சல் ஆகாது, கண்டிப்பா ஃபிராக்ஷன்ல வரும். ஆனா இங்க ஈக்குவல் டுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா நார்மல் நம்பர் இருக்கு, முன்னாடி ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படியே எலிமினேட் பண்ணலாம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, மைனஸ் மல்டிபிளிகேஷன் அடிஷன் டிவிஷன் இருக்கு. 181 - 7 into 9 + 18 டிவைடட் பை 9. இது கேன்சல் ஆகுது இல்லையா? ஸோ 2 வரும். ஃபர்ஸ்ட் பாட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணிடணும். ஸோ 181 9 7 are 63 + 2. ஓகேவா? 181 + 2 அப்படின்னா 183. 183 - 63. ஓகே, பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 120 வரும். 120 இங்க கரெக்டா இருக்கும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2ங்கிறது கரெக்டா இருக்கும். அடுத்து பார்க்கலாமா? 6th கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. d greater than t less than b less than or equal to b greater than a. இது ஒன்னு கொடுத்திருக்காங்க, இது ஒன்னு கொடுத்திருக்காங்க, ரெண்டெண்ணம் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு pd கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க, ta கம்பேர் பண்ணிருக்காங்க. இப்போ pd அப்படின்னா d இங்க இருக்கு, p இங்க இருக்கு, ரெண்டும் வேற வேற ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ta அது இங்கதான் இருக்கு. ஓகேவா? இப்போ ரெண்டெண்ணும் கம்பைன் பண்ணா மட்டும்தான் நமக்கு கன்க்ளூஷன் 1 கரெக்டா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ என்ன பண்ணலாம், இங்க d இருக்கு, d ல முடியுது, இங்க d ல ஸ்டார்ட் ஆகுது. இதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இதை செகண்ட் போட்டாலே நமக்கு ஒரே ஸ்டேட்மெண்டா வந்துடும். கரெக்டா? அப்ப என்னது ஒரே ஸ்டேட்மெண்டா இப்படி எழுதிடலாமா? this is not equal to d, d is greater than t, less than or equal to b, greater than a. இப்படி ஒரே ஸ்டேட்மெண்டா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். எழுதிட்டு பாருங்க, p is not equal to d அப்படின்னு கொடுத்திருக்காங்க. p இங்க இருக்கு, கரெக்டா? d இங்க இருக்கு. எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது சிம்பிள் ஒரே டைரக்ஷன் பார்த்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வராதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, இந்த சைட் பார்த்து இருக்கு, கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்து ஆரோ இருக்கு, இங்க ரைட் ஹேண்ட் சைடு பிக்கும் டிக்கும் இடையிலே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்னு மாத்தி இருக்கு. அப்படி இருந்தாலே அதுல என்ன வந்தாலுமே அதுல நம்ம கன்க்ளூஷன் வராதுன்னு போட்டுடலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வர போறது இல்ல, ரெண்டுமே ஆப்போசிட். எப்போ ஆப்போசிட் சிம்பிள் வருதோ இப்பவே நம்ம அதை கேன்சல் பண்ணலாம். அப்புறம் பாருங்க, t is equal to a, t a-ஆன்னு கேட்டிருக்காங்க. இப்ப t யையும் a-யும் கம்பேர் பண்ணுங்க, அதுவுமே ஆப்போசிட் சிம்பிள் தான் வருது. ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்து இருக்குது, இன்னொன்னு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்து இருக்குன்னா ரெண்டும் ஆப்போசிட். அப்ப அதுவுமே வராது. t-க்கும் a-க்கும் இடையிலுமே எந்த காம்பினேஷனுமே இருக்காது, கன்க்ளூஷன் வராது. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். எப்பவுமே டைரக்ஷன் ஒரே மாதிரி, இப்போ இந்த டைரக்ஷனா அதே டைரக்ஷன் வர மாதிரி இருக்கணும். அதுல ஈக்குவல் டு இந்த மாதிரி எல்லாம் வரலாம். பட் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தா ஃபர்ஸ்டே எலிமினேட் பண்ணிடலாம். அப்படி பார்த்தா கன்க்ளூஷன் 1 2 ரெண்டுமே எலிமினேட் ஆயிடும். ஓகேவா? none of the conclusion follows அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சிலோகிசம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல் புக்ஸ் ஆர் பர்சஸ் ஆர் எல்லோ ஆர் பர்சஸ், சம் பேப்பர் ஆர் எல்லோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஆல் புக் ஆர் பர்சஸ், எல்லா புக்குமே பர்சஸ். ஃபர்ஸ்ட் புக் போட்டலாம் ஆர் பர்சஸ். அப்புறம் பாருங்க, ஆல் எல்லோ ஆர் பர்சஸ். ஓகே, ஆல் புக் ஆர் பர்சஸ் ஆர் எல்லோ ஆர் பர்சஸ். அப்புறம் பாருங்க, சம் பேப்பர் ஆர் எல்லோ, சம் பேப்பர் ஆர், இதுதான் பேப்பர் இல்லையா, சம் பேப்பர் ஆர் எல்லோ. பேப்பர் பர்ஸ் ரெண்டுக்குமே பி தான். ஸோ இது வந்து பர்ஸ். ஓகே,
இப்ப என்ன கேக்குறாங்க, சம் பேப்பர் ஆர் எல்லோ. இதுல எல்லோ இருக்கா, இப்ப எல்லோல கொஞ்சம் எடுத்து பேப்பர்னு போட்டுக்கலாம். ஓகேவா. இப்ப கன்க்ளூஷன் பாருங்க, சம் பேக்ஸ் ஆர் எல்லோ. கொஞ்சம் பேக் எல்லோவான்னு கேக்குறாங்க. பேக் இங்க இருக்கு, எல்லோ இங்க இருக்கு, ரெண்டுக்கும் இடையில டச்சே ஆகல. சோ கன்க்ளூஷன் 1 நமக்கு வராது. அடுத்து பாருங்க, சம் பர்சஸ் ஆர் பேப்பர். பிபி டச் ஆகுது கரெக்டா, சம் பர்சஸ் ஆர் பேப்பர்ங்கிறது கரெக்ட். இப்போ கன்க்ளூஷன் 2 கரெக்ட். ஒன்லி கன்க்ளூஷன் 2 எங்க இருக்கு, ஆப்ஷன் 2. டச் ஆகல அப்படின்னா அதுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது சரியா, சம் இருக்காது, நோ இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம் கன்க்ளூஷன்ல. கன்க்ளூஷன் 2 தான் நமக்கு கரெக்ட். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா, 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க, திக்ஷா வால்ஸ் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். இதோட டைரக்ஷன் சம் கேட்டிருக்காங்க. திக்ஷா வந்து சவுத் பார்த்து 20 மீட்டர் போறாங்க, அப்புறம் லெஃப்ட் எடுத்து 30 மீட்டர் போறாங்க, ரைட் எடுத்து 30 மீட்டர் போறாங்க, மறுபடியும் ரைட் எடுத்து 30 மீட்டர் போறாங்க, ஃபைனலா ஒரு ரைட் எடுத்து 20 மீட்டர் போறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாமா, இதுல வந்து சவுத் பார்த்து போறாங்க, 20 மீட்டர் போறாங்க. அங்க இருந்து லெஃப்ட் எடுக்கிறாங்க, அங்க இருந்து லெஃப்ட் அப்படின்னா இந்த டைரக்ஷன், அங்க 30. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க அங்க இருந்து ரைட், இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து ரைட் எடுத்தா கீழே வந்துரும், அங்க இருந்து மறுபடியும் 30ங்கிறாங்க. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, அகைன் ஷீ டர்ன்ஸ் ரைட், அங்க இருந்து மறுபடியும் ரைட் எடுக்கிறாங்க, ரைட் எடுத்தா இந்த சைடு வந்துரும் 30 மீட்டர், அதனால இதே அளவுக்கு போட்டு 13 போட்டுருங்க. ஆஃப்டர் விச் ஷீ டேக்ஸ் அ ஃபைனல் ரைட், மறுபடியும் ஃபைனல் ரைட் எடுத்து 20 போறாங்க, அப்ப இதுல பாதி வரைக்கும் போயிருப்பாங்க. ஓகேவா. இப்போ ஃபைனல்ல இருந்து அவங்களுக்கு எங்க ஸ்டார்டிங் போகணும்னா என்ன பண்ணணும், இங்க 20 வரை போயிட்டாங்க, அப்ப இவ்வளவு தூரம் போகணும்னா ஒரு 10, ஏன்னா டோட்டலா 30 இல்லையா, 10, அது போக இங்க ஒரு 20, இப்போ 20 + 10 அப்படின்னா 30 மீட்டர் இன்னும் போயிருந்தாதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அவங்களால போக முடியும். ஆன்சர் 30. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா, 9th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த ஒன் தட் இஸ் டிஃபரெண்ட். எது டிஃபரெண்டா இருக்கோ அதை சூஸ் பண்ண சொல்றாங்க. சிசல், ரேக்கு, சிக்கிள், ஷோவல், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் நமக்கு சிசல்னு வரும். ஓகேவா, மத்த மூணுமே வந்து கார்டனிங் டூல்ஸ், கார்டன்ல யூஸ் பண்ணக்கூடியது, இது வந்து ஸ்டோன் ஒர்க்ல பண்ணக்கூடியது சிசல். ஓகேவா, சோ இது வந்து அர்த்தம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இது வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, தெரிஞ்சா நீங்க போடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேவா, அடுத்து பாருங்க 10th கொஸ்டின், வீர் இஸ் அ பிரதர் ஆஃப் ரோகன் அண்ட் ஹரி. இது வந்து எனக்கு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வீர் வந்து ரோகன், ஹரி ரெண்டு பேருக்குமே பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ வீர் போட்டுக்கோங்க, அவர் வந்து பிரதர் இல்லையா, யாருக்கு, ரோகனுக்கும் ஹரிக்கும். ரோகன் ஒருத்தர், ஹரி ரெண்டு பேருக்குமே பிரதர்னா இப்ப 3 பேருமே பிரதர்ஸா தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ரீதா இஸ் ஹரிஸ் மதர். ஹரியோட அம்மா தான் ரீதான்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த ரீதாங்கிறவங்க 3 பேருக்குமே அம்மா. ஓகே, அப்புறம் பாருங்க, ராம் இஸ் ரோகன்ஸ் ஃபாதர். ராம் வந்து ரோகனோட ஃபாதர் அப்படிங்கிறாங்க. ரோகனோட ஃபாதர் தான் ராம். ஆல்ரெடி ரோகனோட அம்மா தான் ரீதான்னு பார்த்துட்டோம். ராம் ஃபாதர் அப்படின்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அப்புறம் பாருங்க, ஹவுஸ் வீர் ரிலேட்டட் டு ராம். ராம்ல இருந்து செக் பண்ணணும் வீருக்கு என்ன ரிலேஷன். ராமுக்கு வீர், ராம்ல இருந்து பார்த்தோம்னா ராம் வீர், பாத்தீங்கன்னா ராமோட பையன் தான் வீர். அப்போ எங்க இருக்கு, சன் அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். 10th கொஸ்டின் ஆன்சர் சன். 2 கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே 2க்கு அப்புறத்துல இருந்து தான் பார்க்கணும். ராம்ல இருந்து வீருக்கு என்ன ரிலேஷன் பார்த்தா சன் அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கலாமா, 11th கொஸ்டின். 11th பாருங்க, எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க சரியா. கமெண்ட் செக்ஷன்ல எத்தனை கொஸ்டின் நீங்களாவே ட்ரை பண்ணீங்கன்றதையும் போடுங்க. In a certain code language, Bureau is written as RUBUAE and number is written as MUNREB. இதே மாதிரி டிடெக்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் வாசிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இங்க இருக்கிற அதே லெட்டர்ஸ் தான் இங்க ரிப்பீட் ஆகுது, ஜம்பிள் ஆகி இருக்கு கரெக்ட். அதே மாதிரி தான் நம்பர், அதுல இருக்க NUM எல்லாம் இங்க இருக்கு, NUMBER அப்படின்னு இருக்கு. இப்போ இது பார்க்கும் போதே ஈஸியா போட்டலாம். இதுக்கு வந்து பெண்ணும் பேப்பரும் தேவையே இல்லை. பியூரியேவா RUBன்னு மாறி இருக்கு, BUR வந்து RUB, அப்படியே ஃபர்ஸ்ட் 3 ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதே தான் இங்க NUM வந்து MUN மாறி இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா டிடெக்ட் DET TED மாறி இருக்கும், அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கும். TED வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அதை வச்சு கூட நம்ம ஈஸியா போட்டுலாம். ஆன்சர் ஆப்ஷன் 2. இதுக்கும் அடுத்தது பாருங்க, EAU வந்து UAE மாறி இருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு. BER வந்து REB அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க ECTங்கிறது TCன்னு மாறும். ஆன்சர் ஆப்ஷன் 2. 3 பிரிச்சு ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா, 12th கொஸ்டின். 51, 54, 59, question mark 75, 86. இந்த question markல என்ன ஒரு மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 51, 54 மாறி இருக்குன்னா +3 ஆயிருக்குன்னு அர்த்தம். மாதிரி 54, 59 ஆயிருக்குன்னா +5 ஆயிருக்கு. அடுத்து 59 question markா மாறி இருக்கும், ஸோ நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த question mark 75 மாறி இருக்கும், அதுவும் நமக்கு தெரியாது. இப்போ 75, 86 மாறி இருக்கு. 75, 86 மாறி இருக்குன்னா 11 ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. 3, 5, 11 இந்த 3 நம்பர் பார்க்கும்போதே நமக்கு இது எல்லாமே ஆட் நம்பரா வருது கரெக்டா. 5க்கு அடுத்த ஆட் நம்பர் 7, 7க்கு அடுத்த ஆட் நம்பர் 9, 9க்கு அடுத்த நம்பர் 11. 7ம் 9ம் தான் இடையில மிஸ் ஆயிருக்கணும். இப்போ 59 கூட 7 ஆட் பண்ணா நமக்கு இந்த கொஸ்டின் மார்க் கிடைச்சிடும். இல்லைன்னா அந்த கொஸ்டின் மார்க் கூட 9 ஆட் பண்ணா 75 கிடைக்கும். அதாவது 75 -9 பண்ணலாம்,
இல்ல 59 plus 7 பண்ணலாம், எதுனாலும் ஓகே. 59 plus 7 பண்ணோம் அப்படின்னா 66 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க, இதுவுமே மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ்ல கேட்டிருக்காங்க. 342 215 124 கொஸ்டின் மார்க் 26 7. எல்லா கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, சரியா? சரி, இது பார்க்கும்போதே நமக்கு ஓரளவு கெஸ் இருக்கும். நம்ம ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் எல்லாம் படிச்சிருந்தோம்னா இது ஈஸியா போட்டுலாம். ஏன்னா இங்க 26 124 124னா 125 அப்படின்னா அது வந்து ஒரு கியூப் நம்பர். 26 இருக்கா, அப்ப 25னா கியூப் நம்பர். 216 அப்படின்னா ஒரு கியூப் நம்பர். 343 அப்படிங்கிறது ஒரு கியூப் நம்பர். இங்க 7 இருக்கு, 9ங்கிறது ஒரு கியூப் நம்பரா இருக்கும். கரெக்டா? சாரி, 9ங்கிறது ஸ்கொயர் நம்பர், 3யோட ஸ்கொயர். அப்போ 2 கியூப் 8ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ இதுக்கு அடுத்தடுத்த நம்பர் வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பரா இருக்கு. அப்போ ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்ல இருந்து -1 பண்ணிருக்காங்க. இதுதான் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்த நம்பர் நமக்கு கியூப் நம்பர் இல்லையா? அது பார்த்தோன்னே போட்டுடலாம். இல்ல 342 அப்படிங்கறது 7 கியூப் -1 பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஏன்னா 7 கியூப்ங்கிறது 343 -1 வந்துடும். அப்புறம் 215 இருக்கா, அப்ப 216 அப்படிங்கிறது 6 கியூப் -1. அப்புறம் 125ங்கிறது 5 கியூப் -1. அப்ப இந்த அடுத்த என்ன வந்திருக்கணும், 4 கியூப் -1 வந்திருக்கணும். இது வந்து 26 அப்படிங்கும்போது 27 -1, ரைட்டா? அதாவது 3 கியூப் -1 வருது. கரெக்டா? நம்மளோட ஆன்சர் 4 கியூப் -1 வரணும். 4 கியூப் அப்படின்னா 64, 64 -1 63. ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க, ஒரு பசில் சம் மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஒரு பசில் சம் தான் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. 14th கொஸ்டின் ஒரு பசில் சம் இல்லையா, அதை ட்ரை பண்ணுங்க. 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க. ஸோ ரவுண்ட் போட்டுட்டு உள்ள சென்டர்னால 8 பேரையுமே உள்ள போட்டுக்கோங்க, சரியா? போட்டுட்டு only 3 people sit between F and F க்கும் E க்கும் இடையில 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. E sits second to the right of G. G யோட செகண்ட் ரைட்ல Eன்னு சொல்றாங்க. B is a immediate neighbor of E but not D. B வந்து E க்கு பக்கத்துல வரும்னு சொல்றாங்க, நான் D க்கு பக்கத்துல வராதுன்னு சொல்றாங்க, சரியா? அப்புறம் வேற என்ன இருக்கு? C sits third to the left of D. D யோட தேர்ட் லெஃப்ட்ல C இருக்கிறாங்க. A sits second to the right of B. B யோட செகண்ட் ரைட்ல A இருக்குன்னு சொல்றாங்க. H and C are not immediate neighbors of each other. H C யும் பக்கத்துல வராதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேக்குறாங்க, who is sitting between D and H. D க்கும் H க்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. எப்படி கவுண்ட் பண்ணும்? D யோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது D க்கும் H க்கும், லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா வேற ஒண்ணு வரும். சோ D யோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது D க்கும் H க்கும் இடையில யார் இருக்கா, who யார் இருக்கா, ஏயா ஈயா எஃப்ஆ ஜியான்றது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதோட ஆன்சர் நான் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஒண்ணே நீங்க ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 15th கொஸ்டின் பாருங்க. How many such symbols are there in the following string, each of which is exactly preceded by a letter but not followed by a number? ஓகேவா? How many such symbol, எவ்வளவு சிம்பல் இருக்கு, அந்த சிம்பல் exactly preceded by a letter. preceded by a letterனா முன்னாடின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி, இந்த சிம்பலுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும், பட் நாட் ஃபாலோட் பை a number. ஆனா அதுக்கு அடுத்தது நம்பர் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப லெட்டர் சிம்பல் காம்பினேஷனை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கு அடுத்த நம்பர் இல்லாத மாதிரி லெட்டர் சிம்பல் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் சிம்பல் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அதை பார்க்கலாம். இது ஒரு நம்பர் விட்டுருங்க, சிம்பிள் விட்டுருங்க. ஒரு லெட்டர் வந்துடுச்சு இல்லையா, அப்ப லெட்டர் ஓகே, டி வந்திருக்கு. டிக்கு பக்கத்துல 8 இருக்கு, ஆனா நமக்கு என்ன வேணும், லெட்டர் சிம்பிள், அதனால இதையும் விட்டுலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்கதான் லெட்டர் இருக்கு, லெட்டருக்கு பக்கத்துல சிம்பிள் இருக்கு, சிம்பிள் பக்கத்துல நம்பர் இருக்க கூடாது, கரெக்ட், நம்பர் இங்க இல்ல, அப்ப இது 1, ஓகே, 1 கிடைச்சிருச்சு. அப்புறம் பாருங்க, வேற இங்க லெட்டர் இருக்கு, ஆனா லெட்டர் பக்கத்துல சிம்பிள் இல்ல. அப்புறம் பாருங்க, வேற இங்க லெட்டர் இருக்கு, லெட்டர் பக்கத்துல நம்பர் தான் இருக்கு, வராது. அதுக்கப்புறம் இங்க லெட்டர் இருக்கு, லெட்டர் பக்கத்துல சிம்பிள் இருக்கு, சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் வரக்கூடாது, ஓகே, கரெக்ட். அப்போ இது 1, இது 2, 2 தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, டி அண்ட் 6 அப்படின்னு இருக்கு. டீங்கிறது ஒரு லெட்டர், அண்ட் அப்படிங்கும்போது சிம்பிள், ஆனா அதுக்கு பக்கத்துல நம்பர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இங்க வந்திருக்கு. இப்போ இது வராது, மொத்தமே 2 தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா? இப்போ லெட்டர் சிம்பிள் அதுக்கப்புறம் நம்பர் வராத மாதிரி காம்பினேஷன் கேட்டா மொத்தம் 2 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 16th கொஸ்டின். 16 பாருங்க, அதே பேட்டர்ன்ல ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன கேக்குறாங்கன்னா, how many such letters are there in the following string, each of which is followed by a number. ஒரு லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி காம்பினேஷன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரியா? ஒரு லெட்டர் நம்பர், இங்க லெட்டர் இருக்கு ஆனா நம்பர்ல, இங்க லெட்டர் நம்பர் வந்துடுச்சா, இங்க ஒரு லெட்டர் நம்பர் வந்துடுச்சா, லெட்டர் நம்பர் வந்துடுச்சு. பாருங்க, ஒரு லெட்டர் நம்பர், ஒரு லெட்டர் நம்பர், லெட்டர் நம்பர், ஒரு லெட்டர் நம்பர். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1. ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். இடையில ஏதாவது விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் தப்பாயிடும். கேர்ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியான சம். அடுத்து பார்க்கலாமா? 17th கொஸ்டின். இது ஒரு அனாலஜி மிஸ்ஸிங் கேட்டிருக்காங்க, மிஸ்ஸிங் அனாலஜி கேட்டிருக்காங்க. பாருங்க, DFH EHK FJN
கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி தான். ஸோ செகண்ட் லெட்டருக்கு ஸ்ட்ரைட்டா போயிடலாம். செகண்ட் லெட்டர் பாருங்க எஃப் ஹச் ஜேன்னு இருக்கு. எஃப்ங்கிறது என்னது 6, ஹச்ங்கிறது 8, ஜேங்கிறது 10. இல்லை ஈவன் நம்பரா வருதா? அதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் 12 வரணும். 12ங்கிறது எல். ஜிஎல் எங்க இருக்குன்னு பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு அப்பவுமே. தேர்ட் லெட்டர் பார்க்க வேண்டியதான். ஹச்சுக்கு 8 வருது, கேக்கு 11 வருது, எண்ணுக்கு 14 வருது. இப்போ 8 11 ஆகணும் அப்படின்னா +3, 11 14 ஆகணும்னா +3. அப்போ 14 + 3னா 17. 17ங்கிறது கியூ. இப்போ GLQ அப்படின்னு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் 2. 17க்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 18th கொஸ்டின் வாங்க. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்? அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? இதுவுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான், ஆனா இது அப்ராக்சிமேட்டா கேட்கறாங்க. 198.98 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேல உள்ள நம்பர் வந்துட்டனாலே அதுக்கு அடுத்த நம்பர் போயிடலாம். ஸோ 198 நம்ம 199 கன்சிடர் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6, 7, 8 இதெல்லாம் வந்தாலே அடுத்த நம்பர் போயிடலாம். ஓகே, அப்புறம் மைனஸ் பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் தனியா கன்சிடர் பண்ணும். எப்பவுமே நம்ம அந்த பாட்மோஸ்ட் ரூல் படிச்சிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான். இங்க பாருங்க 98.89 98.8ன்னு வந்துச்சுனாலே அது அடுத்த நம்பர் ஆக்கிரும். ஸோ 99. அப்புறம் 9.9னா 10ன்னு எடுத்துடலாம். ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு? +9. இது 1.8 பாயிண்ட்க்கு அப்புறம் 8 வந்துச்சு. 5க்கு மேல நம்பர் வந்தா அதை நம்ம 2ன்னு கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் +9.0 தான் இருக்கு. ஸோ இதை 9னே வச்சுக்கலாம். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை பொறுத்து தான் 9க்கு அடுத்த நம்பர் போடணுமா முன்னாடி நம்பர் போடணுமான்றது தெரியும். ஸோ இது வரைக்கும் ஓகேவா? இப்போ 199 அப்படியே வந்துடும். மைனஸ் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 99 + 10 பண்றோம். இப்போ நமக்கு 109 வரும். அப்புறம் இங்க +9. இப்போ -2 + 9 அப்படின்னா 9ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 7. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. இப்போ பாருங்க 199ல இருந்து 109 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் 90. கரெக்டா? 90 + 9னா 99 + 7. 99 + 7னா 106 வரும். 106ங்கிறது ஆப்ஷன் 2. ஓகேவா? இங்க அப்ராக்சிமேட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்க வேண்டாம். 98.89 9.98 பாயிண்ட்ல எல்லாம் இப்படி எல்லாம் இருந்து ஆட் பண்ணணும் தேவையில்ல. அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சலாம். நான் ஆப்ஷன் பார்க்கும்போது பாருங்க நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. 100 106 ஒரு 6 நம்பர் இருக்கு. எல்லாத்துக்குமே பெரிய பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால ஈஸியா இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டே போட்டுரும். 106. ஓகே, ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 19th கொஸ்டின் பாருங்க. ஸ்டாப் அப்படிங்கறது சீஸ்ங்கிறாங்க. ஸ்டார்ட் என்னன்னு சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு மீனிங் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான். ஸ்டாப் அப்படின்னா நிறுத்துறது. சீஸ் அப்படின்னாலும் சீஸ் பண்றதுன்னா நிறுத்துறது தான். அப்போ அப்படியே மீனிங் வந்திருக்கு. சினோனிம் தான் இருக்கு. அதே தான் இங்கேயும் வரணும். ஸ்டார்ட் பண்றதுக்கான சினோனிம் வரணும். அப்ப எண்டுங்கிறது ஆப்போசிட் வராது இல்லையா? அதுக்கப்புறம் செட்டப் பண்றது. செட்டப் பண்றதுன்னா ரெடி பண்றது அப்படின்லாம் சொல்லலாம். அதுவும் வராது. அப்புறம் வேற என்ன இருக்கு? என்டீவர் அப்படின்னா ஒரு எஃபர்ட் போடுறது, ட்ரை பண்றது, அட்டம் பண்றது, இதெல்லாம் தான் என்டீவர். அது வராது. கமெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட்னு இருக்கும். ஓகே, கமென்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்றது. அப்ப ஸ்டார்ட்டுக்கு கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். சினோனிம் கேட்டிருக்காங்க. இப்ப ஸ்டாப்புக்கும் சீஸ்க்கும் மீனிங் தெரிஞ்சுட்டுனா ஈஸியா நம்ம போட்டுடலாம். இது என்ன ஃபாலோ பண்றாங்க, சினோனிமா ஆன்டனிமான்றது தெரிஞ்சுட்டுனா அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஒன் தட் இஸ் டிஃபரெண்ட். டிஃபரெண்டா இருக்கிறது என்னன்னு கேட்கறாங்க. பீகாக், ஸ்பாரோ, ஹென், ஆஸ்ட்ரிச். 4ல எது வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. 4 பார்க்கும்போது பீகாக் பறக்கும், ஸ்பாரோ பறக்கும், ஹென் கொஞ்சம் தூரம் பறக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ்ட்ரிச் வந்து பறக்காது. மத்த எல்லாமே அப்போ ஃப்ளை பண்ணக்கூடியது. ஆஸ்ட்ரிச் மட்டும் நமக்கு ஃப்ளை இருக்காது. மத்த எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆகுது. ஹென்லாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆகுது பறக்கிற மாதிரி. இப்போ கார்ன் ஃப்ளை அப்படிங்கிறது இந்த ஒண்ணுதான். ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிறதா ஆட் மேன் அவுட் இருக்க 4லுமே வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷிஃப்ட் மார்ச் 2023ல கேட்ட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். 14th கொஸ்டின். கரெக்டா? 14th கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் ஷிஃப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது 14th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி பேலன்ஸ் கொஸ்டினும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.